Hello everyone, welcome to Neat Preparation Tamil. இன்னைக்கு நம்ம sexual reproduction and flowering plants chapter ஓட one shot video பார்க்க போறோம். Basically இது வந்து 15 minutesல பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோல வந்து we'll be seeing a long one shot video. And basically flowering plantsனா என்ன அப்படினா உங்களுக்கே தெரியும் பூ பூக்கக்கூடிய plants நம்ம flowering plants அப்படினு சொல்றோம். And இது வந்து usually plants will do sexual reproduction அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Basically what is floriculture அப்படினா it is a vast field that includes cultivation and the production of all types of flowers and ornaments. ஓகேவா, உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸ் அதெல்லாம் நீங்க கல்டிவேட் பண்ணி விற்பாங்க பாத்தீங்களா. நிறைய வாஸ்ட் வைட் ஏரியால வந்து நிறைய ஃபிளவர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி விற்கிறது பேர் தான் வந்து ஃப்ளோரிகல்ச்சர். ஆர்னமெண்டல்ஸா விற்கலாம், இல்ல மாலை கோக்குறதுக்கு அந்த மாதிரி கமர்ஷியலா if I'm going to cultivate the flowers அப்படிங்கும் போது I'll be calling this as floriculture. இது உங்க புக்ல இல்ல, பட் ஒரு வேர்ட் தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதை எழுதணும். ஓகேவா, அடுத்து கமிங் டு த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜ். அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது நடக்கும். இந்த டிஃபரன்ஷியேஷன் நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் நடக்கும். அண்ட் இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ளோரல் பிரைமோடியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? ஃப்ளோரல் பிரைமோடியா வரைக்கும். இப்ப அடுத்து இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது வந்து இன்ஃப்ளாரசன்ஸ்னா நிறைய ஃபிளவர்ஸ் சேர்ந்தது, கொத்து கொத்தா நிறைய ஃபிளவர்ஸ் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளாரசன்ஸ் சேர்ந்தது என்னவா மாறுது அப்படின்னா ஒரு ஃப்ளோரல் பட் அப்படின்னா மொட்டா மாறுது. அந்த மொட்டு தான் என்னவா ஆகுது அப்படின்னா பூவா மாறுது, ஃபிளவரா மாறுது. புரியுதா இது வரைக்கும்? இப்ப நம்மளோட ஒரு ஃபிளவரோட பார்ட் எடுத்தோம் அப்படின்னா நீங்க ஸ்டேமனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டேமனை மட்டும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஃபிலமெண்ட், இன்னொன்னு வந்து ஆன்தர். ஓகேவா, அதாவது ஒரு லாங் இந்த டயக்ராம் தான். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்க பாருங்க, this is your structure basically. ஓகேவா, சோ இங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேல பைலோப் ஸ்ட்ரக்சர் இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, இவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டார்க் லைக் ஸ்ட்ரக்சர் இங்க நீட்டிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இவங்க நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்க கரெக்டா இந்த பாத்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்டோட டாப் மோஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் கெட்டிங் பைண்டட் டு திஸ் பார்ட். அண்ட் இந்த பார்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தலாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். petal of the thalamus of the flower ஓட பேர் பைண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, கமிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் ஸ்லெண்டர் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், while anther அப்படிங்கிறது இஸ் a bilobe structure. இப்போ thalamus ஒரு பெட்டலோட அந்த ப்ராக்சிமல் எண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த டீகா அப்படிங்கிறது ஐ மீன் இந்த லோப் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்ல இங்க பாருங்க இந்த லோப் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 லோப்ஸ். இந்த மாதிரி இந்த 2 லோப் சேர்ந்துதான் ஒரு மேல ஒரு ஆன்தர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது பைலோப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பைலோப்ட் ஆன்தர் அப்படின்றதுக்கு 2 டீக்கா இருக்கு. அதனால we are calling them as dithekus. அதாவது 1 in each lobe. ஒரு லோப்ல 2 இருக்கும். So dithekus. புரியுதா? சோ இப்போ நீங்க வந்து லாங்கிடியூடினல் க்ரூவ்னா ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்காங்க அப்படின்னா இப்படி கட் பண்றேன் அப்படின்னா இந்த லாங்கிடியூடினல் க்ரூவ்னு சொல்லுவோம். அப்படி கட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ல கட் பண்ணலாம். டிரான்ஸ்வர்ஸா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா இப்படி வெட்டுற மாதிரி. அப்படி வெட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்படி தெரியும் உள்ள. புரியுதா? இங்க தெரியுதா? இந்த மாதிரிதான் தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரிதான் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ல பார்க்கும்போது ஒரு டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர். டெட்ரா அப்படின்னா ஒன்றும் இல்லை, 4 சைடட் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, 1 பெண்ணில மாத்திக்கிறேன். ஃபைன். இப்போ பாருங்க, இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும்னு சொன்ன கரெக்டா. அப்ப பாருங்க 4 வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி. அதனால டெட்ராகோனல். அப்போ ஒரு கார்னர்லயுமே ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சா இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சா தான் ஒண்ணும் இல்ல, முட்டை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அது அந்த முட்டைக்குள்ளதான் நிறைய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஓகேவா, 4 மைக்ரோஸ்பொராஞ்சா இருக்கும், ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஒரு லோப்ல 2 இருக்கு. லோப்னா என்ன? இதுதான் ஒரு லோப். ஓகேவா, இந்த ஒரு லோப்ல எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 லோப் இருக்கு. அப்போ ஒரு லோப்லயும் 2 இருக்கு. அப்போ மொத்தமா 4 இருக்கு. ஓகேவா, ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா தான் என்னவா மாறுது அப்படின்னா போலன் சாக்குனா பை. அந்த பைக்குள்ளதான் நிறைய போலன் கிரெயின்ஸ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவங்க என்ன சொல்றோம்? மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கும். 4 லேயர் இருக்கு. எபிடர்மிஸ், எண்டோதீலியம், மிடில் லேயர்ஸ், டெபேட்டம் அப்படின்னு 4 லேயர்ஸ் இருக்கு.
இதுல இருக்கிறதுல இன்னமோஸ்ட் லேயர் அப்படின்னா நம்ம டெப்பேட்டம சொல்றோம். இந்த டெப்பேட்டமோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க, நிறைய வாட்டி PYQ வந்திருக்கு. இந்த டெப்பேட்டமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நரிஷ் த டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ், வளரக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து நல்லாவே நரிஷ் பண்ணி கொடுக்கும், நரிஷ்மெண்ட் கொடுக்கும், அதுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கும். அதுதான் வந்து டெப்பேட்டமோட ஃபங்க்ஷன். ஓகே, நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் இவங்க வந்து ஒரு ஹோமோஜீனஸான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கு. என்ன இருக்கு, இது கூட நிறைய வாட்டி நீட்ல கேட்டிருக்காங்க. ரொம்பவே டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கு. ஓகேவா, டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கு, ரொம்ப திக்கா, இந்த மாதிரி ரொம்ப திக்கான சைட்டோபிளாசம் வந்து இருக்கு. அண்ட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மோர் தேன் ஒன் நியூக்ளியஸ் இருக்கு. இவங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும், ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்காது. இவங்க பாலி நியூக்ளியேட். ஓகேவா, நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. அடுத்து டெஹிசன்ஸ் ஆஃப் ஆன்தர் டு ரிலீஸ் போலன், அதாவது டெஹிசன்ஸ் அவங்க வெடிக்கும். ஆன்தர் வந்து இது வெடிச்சு உள்ள இருக்கக்கூடிய போலன் கிரெயின்லாம் அப்படி ரிலீஸ் ஆகும். புரியுதா? ஸோ மோர் தேன் ஒன் நியூக்ளியஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஆன்தர் வந்து யங்கா இருக்கும்போது காம்பாக்ட்லி அரேஞ்ச் இன்டு ஹோமோஜினஸ் செல். ஆன்தர் கூட இருக்கிற செல் வந்து இந்த மாதிரி காம்பாக்டா அரேஞ்ச் ஆகி ஒரு ஹோமோஜினஸ் செல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன சொல்றோம், நம்ம ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். மறக்க கூடாது, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. என்னன்னு சொல்றோம், ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னு சொல்றோம், சென்டர் ஆஃப் மைக்ரோஸ்பொரான்ஜம். நம்மளுடைய மைக்ரோஸ்பொரான்ஜமோட சென்டர், அதாவது இப்படி இருக்காங்களா, 4 பேர் இருக்காங்களா, இவங்கள மைக்ரோஸ்பொரான்ஜம் இருக்காங்களா, அவங்களோட சென்டர் தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், காம்பாக்ட்லி அரேஞ்ச். வேற கலர்ல போடுறேன், உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இங்க சென்டர்ல இருக்கிற இவங்க தான் வந்து காம்பாக்ட்லி அரேஞ்ச் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. கிளியரா புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்து இந்த டெப்பேட்டல் செல் அப்படின்னு சொல்றோம். இந்த டெப்பேட்டல் செல் வந்து they will undergo endomitosis. ரொம்ப முக்கியம். என்னது endomitosis அப்படின்னா, where nucleus in the nuclear membrane splits but cytokinesis does not happen. ஓகேவா, அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா கேரியோகைனசிஸ் நடக்கும். கேரியோகைனசிஸ்னா என்ன, இப்போ இந்த செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் உடஞ்சிருது, நியூக்ளியஸ் உடையுது. ஆனா அந்த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட், அந்த செல்லுலார் கண்டென்ட்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடைய மாட்டேங்குது, உடையாது. வெறும் அந்த நியூக்ளியஸ் மட்டும் உடஞ்சுது அப்படின்னும் போது அதான் கேரியோகைனசிஸ் நடக்குது. ஆனா சைட்டோகைனசிஸ் நடக்கல அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த டெப்பேட்டல் செல் வந்து எண்டோமைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்றது அர்த்தம். இப்ப புரியுதா? எண்டோமைட்டோசிஸ் என்ன, மறக்க கூடாது, இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்னமோஸ்ட் லேயரான டெப்பேட்டல் செல் will undergo endomitosis. இந்த endomitosis அப்படின்றது it is a process by which nuclear membrane splits but cytokinesis does not happen. ஓகேவா, சோ இது வந்து அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே பிளாய்டி வந்து டெட்ராடா மாறுது. டெட்ராடா இருந்தாலும் ஹாப்ளாய்டாவே இருக்கு. பிளாய்டி என்னது, ஹாப்ளாய்டு. ஓகே, so tetrada வந்து மாறுது. This is the reason for the tapetum cell which undergoes the endomitosis. இது எதுக்கான ஆன்சர்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்லயே வந்து குட்டி ஒரு क्वेश्चन மாதிரி கேட்டிருப்பாங்க. கரெக்டா நோட் பண்ணீங்க அப்படின்னா, can you think of how the tapetum cells could become binucleate அப்படின்ற ஒரு क्वेश्चन இருக்கு. எப்படி ஒரு tapetum cellல வந்து 2 நியூக்ளியஸ் இருக்கு, பைநியூக்ளியேட்டா மாறுது, நான் சொன்ன மாதிரி பாலிநியூக்ளியேட்டா மாறுது, பைநியூக்ளியேட்டா மாறுது அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா, this is your answer. உங்களோட டெக்ஸ்ட் புக்ல क्वेश्चन மட்டும் தான் இருக்கு, அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு இந்த 15 minutes வீடியோலயே கொடுத்திருக்கேன். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்க டெக்ஸ்ட் புக்க தாண்டியும் சொல்லி தரேன். ஓகேவா, இந்த ஷார்ட் டைம்ல. So this is very important. Tapetum cell will undergo endomitosis and this is the keyword. ஓகே, இப்போ நீங்க பேசிக்கலி எடுத்தோங்க அப்படின்னா இதுதான் வந்து செல். இந்த செல் வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுது. நோட் பண்ணிக்கோங்க, மியோசிஸ். நிறைய பசங்க மைட்டோசிஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மியோசிஸ்ல என்ன நடக்குது, ரெண்டா உடையுது. அண்ட் அகைன் மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ்னாலே என்ன, அப்படியே உடஞ்சு ரெண்டா மாறுது, அதுதான் மியோசிஸ். அதே மாதிரி இங்க உடையுது, ரெண்டா மாறுது. அகைன் மியோசிஸ் நடக்குது, உடையுது, 4ஆ மாறுது. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது டீஹைட்ரேட் ஆகி டிசோசியேட் ஆகி போலன் கிரெயின்ஸா வெளியே வந்துடும். கிளியரா? இப்ப அடுத்து ஆல்பா will develop a cell of sporogenous tissue இருக்கு. அது வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுது, மைக்ரோஸ்போர் டெட்ராடா ஃபார்ம் பண்ணுது. அதான் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா क्वेश्चन உங்களோட புக்ல இல்ல. இதுவும் டஸ்ஸல் அப்படின்னா மேல், காப்னா ஃபீமேல். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, டஸ்ஸல் எல்இ இருக்கு, மேல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த ஃபீமேல்ல கூட தான் எல்இ இருக்கு அப்படின்னா கேட்க கூடாது. டஸ்ஸல் மேல். ஓகேவா, இப்ப அடுத்து கமிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்போர் டெட்ராட் இருக்கு, 4 இருக்கும் அப்படின்றது நம்ம இப்பதான் பார்த்தோம். 4 இருக்கு.
இவங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா PMC போலன் மதர் செல்ஸ் தான் மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த போலன் மதர் செல்ஸ் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்டர்கோ பண்ணி ஒரு கிளஸ்டர் ஆஃப் 4 செல் ஃபார்ம் பண்ணும். அது நம்ம மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்தா போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த போலன் கிரெயின்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னொரு வார்த்தையா மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட இடத்துல வந்து ஒரே ஒரு அப்பர்ச்சர் மட்டும் இப்படி இருக்கும். இந்த அப்பர்ச்சர் தான் அந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெர்ம் போர்ஸ் வந்து யூஸ்வலா வந்து ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஜெர்ம் போர்ஸ் ஒரு ஓட்டை இருக்கும். அது சுத்தி வந்து ஒரு ஹார்ட் அவுட்டர் கோர் லேயர் இருக்கும். அது பேர் என்னன்னா ஸ்போரோபாலினன். ஓகேவா? இந்த ஸ்போரோபாலினன் எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த போலன் கிரெயின்ஸ் சுத்தி. பட் ஒரு அப்பர்ச்சர் அந்த ஜெர்ம் போர்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல மட்டும் இருக்காது. எங்க இருக்காது? இந்த ஜெர்ம் போர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல மட்டும் இருக்காது. ஸோ வந்து ஏன் அப்படின்னா பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்போரோபாலின் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்டான ஆர்கானிக் மெட்டீரியல். மோஸ்ட் ரெசிஸ்டிவ் ஆர்கானிக் மெட்டீரியல். இட் வில் ரெசிஸ்ட் அகைன்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆசிட் ஆல்கலி. மொத்தமா ரெசிஸ்டன்டா இருக்கு. இப்போ நீங்க ஒரு போலன் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை. எக்ஸைன் இன்டைன். எக்ஸைன்னா அவுட்டர் லேயர், இன்டைன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது. ஏன்னா இன்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால மேடா இருக்கும். ஓகேவா? எக்ஸைன் அப்படின்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபாலின். இந்த அவுட்டர் கோட் தான் வந்து மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியலான இந்த ஸ்போரோபாலினால மேடா இருக்கு. வேற இன்டைன் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ரொம்ப தின்னான லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இது கூட அடிக்கடி கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். கிளியர்? செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால மேடா இருக்கு. இப்போ நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸைன் அப்படின்றது ஒரு டிஸ்கண்டினியூஸ் லேயர். போலன் கிரெயின்ஸ் அப்படின்றது மெச்சூர் ஆச்சு அப்படின்னா ரெண்டா வந்து மாறும். ஒன்னு வெஜிடேட்டிவ், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் அப்படின்றது ஃபுட் ஸ்டோரேஜ் ஹெல்ப் பண்ணும், லார்ஜா பெருசா இருக்கும். அதுவே ஜெனரேட்டிவ் செல் அப்படின்றது ரொம்ப குட்டியா இருக்கும். இவங்களோட ஷேப்புமே எப்படி இருக்குன்னா ஸ்பிண்டில் ஷேப். ஸ்பிண்டில் ஷேப்னா ஒண்ணுல இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து 60% ஆஞ்சியோஸ்பெர்ம் போலன் கிரெயின்ஸ் வந்து ஷெட்டட் 2 செல்டு ஸ்டேஜ். இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் செல் வெஜிடேட்டிவ் செல்னு 2 ஸ்டேஜ், இந்த மாதிரி 2 ஸ்டேஜ்ல இருக்கும்போது 60% ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து தன்னோட போலன் கிரெயின்ஸை ஷெட் பண்ணிடும். அந்த ரெண்டுமே அதாவது இந்த 2 செல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜெனரேட்டிவ் வெஜிடேட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஆனா 3 செல் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்னன்னா 2 மேல் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஃபீமேல் இருக்கும். 2 மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னு இருக்கிறது வந்து 3 செல் ஸ்டேஜ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா போலன் கிரெயின்ஸ்னால நமக்கு நிறைய அலர்ஜிஸ் வருது, பிராங்கியல் அஃப்ளிக்ஷன்ஸ் வருது, லைக் ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ். இதுல மெயினான ஒரு கண்டாமினேஷன் என்ன அப்படின்னா பார்த்தினியம் சொல்லப்படக்கூடிய கேரட் கிராஸ். இது கூட இம்பார்ட்டன்டான ஒரு MCQ. கண்டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ண வீட்ல இருந்து இந்த கேரட் கிராஸ் கூடவே வந்துட்டு அதனால வரக்கூடிய போலன் கிரெயின்ஸ்னால நிறையவே அலர்ஜிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எண்டோதீஷியன் லேயர் வந்து ஹைட்ரோஸ்கோபிக்கா இருக்கு. அதாவது இந்த வெளியே இருக்கக்கூடிய எண்டோதீஷியன் லேயர் இட் will absorb water and disperse of the pollen grains ஹெல்ப் பண்ணுது. பேசிக்கலி இந்த pollen grains வந்து rich in nutrients. ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்றோம், டேப்லெட் சிரப்ஸை யூஸ் பண்றோம். அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆத்லெட்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்சஸ்க்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ரொம்பவே முக்கியம். ஃபார் வாட் அப்படின்னா வயபிலிட்டிக்கு. ஒரு சில போலன் கிரெயின்ஸ்க்கு இவ்வளவுதான் வயபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரியல்ஸ் இருக்கு. சீரியல்ஸ்லாம் நம்ம வந்து ரைஸ், வீட் அந்த மாதிரி சீரியல்ஸ் எடுத்தோம்னா வயபிலிட்டி ஆஃப் த போலன் கிரெயின் வெறும் 30 நிமிஷம் தான். 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த போலன் கிரெயின் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதுவே நம்ம ஒரு சில பிளான்ட் வெரைட்டிஸ் லைக் சொலானாசியா, பொட்டேட்டோ ஃபேமிலி, ரோசியேசியா, ரோஸ் ஃபேமிலி, லெஜிமியேசியா, பல்சஸ் ஃபேமிலி இந்த மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து வயபிலிட்டி மந்த்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இயர்ஸ்ல கூட இருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா லிக்விட் நைட்ரோஜனை ஸ்டோர் பண்ணுவோம். போலன் பேங்க்ஸ்ல இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்கறாங்க. இட் இஸ் -196. என்னது? -196 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் பேர் என்னன்னா கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இன்னொரு லெசன் இருக்கும். பட் இது போய் நோட் பண்ணிக்கோங்க, கிரையோ பிரிசர்வேஷன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிராப் பிரீடிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். இந்த மெகாஸ்போரான்ஜம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் ஓவியூல். இப்போ வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸா பார்த்தோம்னா ஒரு பிஸ்டில் இருக்கும். ஒரே ஒரு பிஸ்டில் தான் அது மோனோகார்புலரி. மோர் தேன் 1 பிஸ்டில் இருந்தது அப்படின்னா அது மல்டி கார்புலரி. ஃபியூஸா இருந்தா அது சென்கார்பஸ், ஃப்ரீயா இருந்தா அது ஆப்போகார்பஸ். சிக்மா அப்படின்றது இட் இஸ் லேண்டிங் பிளாட்ஃபார்ம். ஸ்டைல் அப்படின்றது ஒரு எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய பேசல் பல்ஜ் பார்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவரின்னு சொல்றோம். ஓவேரியன் கேவிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஓட்டை இப்படி இருக்கும், இதுதான் ஓவரி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஓவேரியன் லோக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிளாசென்டா அப்படின்றது இட் இஸ் லொகேட் இன்சைட் கேவிட்டி. இந்த கேவிட்டிக்கு உள்ளதான் வந்து இங்க இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து பிளாசென்டா வந்து லொகேட் ஆயிருக்கும். Inside the cavity only this placenta is located. Clear?
நியூசிலஸ் அப்படின்றவங்க வந்து இதில் மாஸ் ஆஃப் செல் அபெண்டன்ட்டாக இருக்கு, நிறைய ஃபுல்லாக நிறைய செல் சேர்ந்து தான் வந்து நியூசிலஸ். இவங்க வந்து அபெண்டன்ட் ஃபுட் மெட்டீரியல், நல்ல ஃபுட் மெட்டீரியல் ஒரு ஸ்டோரேஜ் சைடாக இருப்பாங்க நியூசிலஸ் அப்படின்றவங்க. நத்திங் பட் மாஸ் ஆஃப் செல். ஓகேவா? எம்ப்ரியோ சாக் வந்து இட் இஸ் லொகேட்டட் இன்சைட் நியூசிலஸ் ஒன்லி. அந்த நியூசிலஸ் உள்ள தான் வந்து எம்ப்ரியோ சாக் இருக்கு. கேட்பாங்க வேர் இஸ் த எம்ப்ரியோ சாக் லொகேட்டட், இதுதான் நியூசிலஸ் வச்சுக்கோங்க. நியூசிலஸ் உள்ள தான் வந்து நியூசிலஸ்க்கு இது நியூசிலஸ் இதுக்குள்ளதான் இதுதான் வந்து எம்ப்ரியோ சாக் வந்து லொகேட் ஆயிருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? எம்ப்ரியோ சாக் அப்படின்றது இஸ் லொகேட்டட் இன்சைட் தி மாஸ் ஆஃப் செல் கால் நியூசிலஸ். அடுத்து செல் வால் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா laid down organized into female gametophyte embryo sac. அடுத்து 6 of 8 nuclei அவங்களோட செல் வால்ல வந்து அடுத்து கம்மிங் டு திஸ் 2 நியூக்ளியை இருக்கும், அவங்க வந்து போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாபாரட்டிஸ்க்கு கீழே, இப்போ எக்ஸாபாரட்டிஸ்க்கு இருக்குன்னா அவங்க இன் லார்ஜ் சென்ட்ரல் நியூக்ளியை, அவங்க கீழே தான் வந்து இந்த போலார் நியூக்ளியை இருக்காங்க. அண்ட் 3 செல்ஸ் வந்து இருக்கும் அது மைக்ரோபைலார் எண்டில். கரெக்டாக மைக்ரோபைலார் எண்டில் பார்த்தீங்கன்னா 3 செல் இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம எக்ஸாபாரட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். 2 சினர்ஜிஸ் ஒரு எக்ஸல், அதுதான் அந்த 3 செல்லு. சினர்ஜிஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் செல்லுலார் திக்னிங் இருக்கும், ஒரு மைக்ரோபைலார் டிப்பில் ஒரு ஸ்பெஷல் செல்லுலார் திக்னிங். அவங்க தான் நம்ம சிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் சொல்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எம்சிக்யூ. அதாவது synergids have a special cellular thickening at the micropylar tip. It is called as filiform apparatus. இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, filiform apparatus ஒரு ஃபங்க்ஷன் கேட்பாங்க. It is to guide the pollen tube into synergids. அந்த synergidsக்குள்ள அந்த pollen tube கைட் பண்ற வேலை தான் அந்த filiform apparatus. Filiform apparatus அப்படிங்கிறது nothing but a guide which guides the pollen tube into the synergids. இப்போ அடுத்து சலாசல் எண்ட்லயும் 3 செல் இருக்கும், அவங்க தான் ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்போர்ம் அப்படின்றவங்க எம்ப்ரியோக்கு வந்து மெச்சாரிட்டியில வந்து பார்த்தோம்னா 8 நியூக்ளியஸ் இருக்கும், 7 செல் இருக்கும். 8 நியூக்ளியஸ் 7 செல் இருக்கும். ஓகேவா? இது கேட்பாங்க. பாலினேஷன் என்ன உங்களுக்கு தெரியும்? இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலினேஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஆட்டோகாமி, கீட்டனோகாமி, ஜீனோகாமி 3 இருக்கு. ஆட்டோகாமினா சேம் ஃபிளார்ல நடக்குது. இட் ரெக்வயர்ஸ் சின்க்ரோனி இன் போலன் டியூப். போலன் ரிலீஸ் அப்படின்றதுல சின்க்ரோனி இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து வயோலா, இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காமன் பான்சி, இன்னொன்று ஆக்சாலிஸ் காமலினா. இதெல்லாம் வந்து ஆட்டோகாமிக்கு எக்ஸாம்பிள். ஆட்டோகாமில் 2 இருக்கு. இன்னொன்று வந்து சாஸ்மோகாமஸ், இன்னொன்று கிளீஸ்டோகாமஸ். சாஸ்மோகாமஸ்னா வந்து எல்லாமே ஓப்பனா இருக்கும், செரிஸ்மேட்டிக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம், ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க, எக்ஸ்போஸ்ட் ஆன்சர் அண்ட் ஸ்டிக்மா இருக்கும். அதுவே கிளீஸ்டோகாமஸ் அப்படின்றது ஓப்பன் இல்லை, இது ஆல்வேஸ் க்ளோஸ். அதனால என்ன இருக்கணும் அப்படின்னா ஆன்சரும் ஸ்டிக்மாவும் பக்கத்துல இருந்தாலும் பாலினேஷன் நடக்க முடியும். ஏன்னா க்ளோஸா இருக்காங்க, பறந்து விரிஞ்சு வேற பிளான்ட்ல போய் பாலினேஷன் நடக்க முடியாது. ஸோ இது வந்து ஆட்டோகாமி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று it will produce assured seed set. இந்த கிளாஸ்டோகாமஸ் க்ளோஸ்டு ஃபிளார் அப்படின்றது கண்டிப்பா அஷ்யூர்ட் சீட் செட் கொடுக்கும். ஏன்னா இது செல்ஃப் பாலினேஷன்ல வரும், பேரண்டோட ட்ரைட் தான் வந்து இதுலயும் வரும். இப்ப அதுவே இந்த சாஸ்மோகாமஸ் வந்து பார்த்தோம்னா செல்ஃபும் நடக்கலாம், கிராஸும் நடக்கலாம். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன். திரும்பி ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃபிளார் வந்து பாலினேட் பண்றதுனால இன்பிரீடிங் டிப்ரெஷன் வரும். இன்னொன்று வந்து வேரியேஷன். அண்ட் லாஸ்டா வந்து வீக்கா ப்ராஜெனி. ஓகேவா? இப்போ அடுத்து இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜ் வந்து வேரியேஷன் கொடுக்கும், ஹெல்த்தி ப்ராஜெனி வரும், அதே மாதிரி பெட்டர் அடாப்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வரும். இப்போ கமிங் டு இவ்வளவு ஆட்டோகாமி பொறுத்த வரைக்கும். கீட்டனோகாமிக்கு வந்தோம் அப்படின்னா அனதர் ஃபிளாரோட பைண்ட் பண்றது. அது சேம் பிளான்ட், அதாவது ஒரே பிளான்ட் தான், ஆனா வேற ஃபிளாரோட போயிட்டு ஒரு பிளான்ட்ல நிறைய ஃபிளார் இருக்கும்ல, இப்போ அந்த ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஃபிளார் அந்த ஃபிளாரோடயே வந்து பாலினேட் பண்ணிச்சு, அதுதான் ஆட்டோகாமின்னு சொன்னேன். கீட்டனோகாமினா ஒரு பிளான்ட்ல இருக்க ஒரு ஃபிளார் அந்த அதே பிளான்ட்ல இருக்கக்கூடிய மற்றொரு ஃபிளாரோட போய் பாலினேட் பண்ணிச்சுன்னா அது கீட்டனோகாமி. அதுவே ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளார் இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபிளாரோட போய் பாலினேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஜீனோகாமி. மூணுத்தோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இந்த கீட்டனோகாமியில பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்கலி சிமிலர் தான் இருக்கும். ஆட்டோகாமிக்கு ஜெனட்டிக்கலி சிமிலர் பிகாஸ் சேம் பிளான்ட் ஒன்லி, பட் என்ன வேற ஃபிளவர் அவ்வளவுதான். அதுவே ஜீனோகாமி எடுத்தோம்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ன்றதுனால ஜெனட்டிக்கலாவே இவங்க வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகேவா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அஷ்யூர்டு சீட் செட் வந்து வராது, அதே மாதிரி பேரண்டல் கேரக்டர் வந்து மெயின்டைன் ஆகாது, சேஞ்சஸ் நடந்துரும். பேரண்டல் கேரக்டருக்கு சேமா வந்து இருக்காது. இவங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் பாலினேஷனுக்கு 2 ஏஜென்ட் இருக்காங்க. ஒன்னு பயோட்டிக், அதாவது லிவிங் ஆர்கானிசம், ஹியூமன், அனிமல்ஸ் அந்த மாதிரியான ஆர்கானிசம் இன்செக்ட்ஸ் பண்ற பாலினேஷன் பேர் பயோட்டிக். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் லைக் வாட்டர், விண்ட் அந்த மாதிரி பாலினேஷன் தான் வந்து ஏபயோட்டிக்னு சொல்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போலன் வந்து யூஸ்வலா லைட்டா இருக்கும், நான் ஸ்டிக்கியா வந்து இருப்பாங்க விண்ட் பாலினேஷன் பண்ணும்போது மெயினா. ஓகேவா? வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன் இருக்கும், ஃபெதரி ஸ்டிக்மா, அதாவது ஸ்டிக்மா வந்து இந்த மாதிரி ஃபெதரியா இருக்கும், அதனால ஈஸியா பறந்து போய் பாலினேட் பண்ணலாம் இல்லையா? அண்ட் இட் வில் ட்ராப் ஏர்பார்ன் பாலன் கிரெயின், சிங்கிள் ஓவியல் தான் இருக்கும். அண்ட் வந்து நல்லா பார்த்தோம்னா நிறைய நியூமரஸ் ஃபிளார் இன்ஃப்ளோரசன்ஸ்ல கலெக்டிவ் ஃபிளாரா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கான்காப், நாட் டசல்ஸ் பட் இன் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்.
இப்போ அடுத்து வந்து இட் இஸ் காமன் இன் கிராஸ். விண்ட் பாலினேஷன் அப்படின்றது கிராஸஸ்ல இது ரொம்பவே வந்து காமனா இருக்கு. வாட்டர் பாலினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 30 ஜெனரா ஆஃப் மோனோ பிளான்ட்ல மட்டும்தான் இந்த வாட்டர் பாலினேஷன் நடக்குது. எவ்வளோ? 30 ஜெனரா, அதுவும் மோனோகாட் பிளான்ட்ல, ஒரே ஒரு காட்டில இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல இந்த வாட்டர் பாலினேஷன் அப்படின்னு நடக்குது. லோவர் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து they need water for fertilization. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா. மெரைன் வாட்டர் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜோஸ்ட்ரா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. மெரைன் வாட்டர் பாலினேஷனுக்கு தேவைப்படுற ஒரு ஃபிளார் என்னன்னு கேட்பாங்க. மெரைன்னாலே ஜோஸ்ட்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே பாலினேஷன் நடக்கும். வாட்டர் ஹயாசின்த், லில்லி இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் இட் வில் எமர்ஜ் above the water and are pollinated by insects and wind. என்னதான் இவங்க லில்லி, வாட்டர் ஹயாசின்த் அப்படின்ற வாட்டர் பிளான்ஸா இருந்தாலுமே இவங்க வாட்டர் பாலினேஷன் அண்டர்கோ பண்றது இல்லை. ஏன்னா இங்க தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலர்ல போடுறேன். ஓகே, இப்போ தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இருந்தும் அந்த ஃபிளார்ஸ் எங்க இருக்கும்னா மேல வந்து இங்க இருக்கும். ஃபிளார்ஸ் மேல இருக்கும்போது தண்ணியினால அது பாலினேட் ஆகுறது இல்ல. புரிஞ்சா? கிளியரா? தண்ணியினால அது பாலினேட் ஆகுறது இல்ல. ஜஸ்ட் அது என்ன ஆகும், தண்ணிக்கு மேல இருக்கிறதுனால ஏதோ ஒரு இன்செக்டோ இல்ல விண்டோ அதை பாலினேட் பண்ணுது. யாரு? வாட்டர் ஹயாசின்த்துக்கும் லில்லிக்கும். வேலிஸ்னேரியா பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பிளான்ட்ஸ் will reach the surface of the water வரைக்கும், மேல வரைக்கும் வந்து ரீச் பண்ணிடும். அண்ட் ஒரு லாங் ஸ்டாக் pollen vein retained on the surface of the water. sea grasses பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பிளான்ட்ஸ் are submerged under the water. sea grasses தண்ணிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிராஸஸ் இருக்கு இல்லையா, sea grasses, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா pollens are released inside the water. தண்ணிக்குள்ளாரியே அந்த pollens வந்து ரிலீஸ் ஆயிடுது. இந்த pollen வந்து பார்த்தோன்னா ஒரு லாங் ரிப்பன் லைக் மியூசிலேஜினஸ் கவரிங் இருக்கும். இந்த மியூசிலேஜினஸ் கவரிங் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த pollen வந்து இட் இஸ் பிரிவென்டிங் இட் ஃப்ரம் வெட்டிங் நடந்து அதுக்கு எந்த டேமேஜும் ஆகாம ஒரு ஆயில் மாதிரியான லேயர், ஒரு மியூசிலேஜினஸ் கோட்டிங்கான லேயர். ஓகேவா? இன்செக்ட். கமிங் டு தி நெக்ஸ்ட் திங், ஒரு லார்ஜ் கலர்ஃபுல்லான ஃபிராக்னன்ட்டான ஒரு ஃபிளார் இருந்தாதான் இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்றது நடக்கும். ஏன்னா அந்த ஃபிளார் அப்படின்றது கன்ஸ்பீஷியஸா தெரியணும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஃபிளார் வந்து ஃபோல் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஃபோல் ஆர்டர்ஸ்னா ஒரு கெட்ட நாட்டம் வரும். அதுவே ஒரு ரிவார்டா இருக்கும். ஒரு சில பீட்டல்ஸ்க்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதனால அது வந்து அங்க வந்து பாலினேட் பண்ணி நிறைய பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. நெக்டார், போலன் கிரெயின், சேஃப் பிளேஸ் ஃபார் எக் லேயிங். இப்போ சேஃப் பிளேஸ் ஃபார் எக் லேயிங் சொல்லும் போது தான் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அமோஃபோஃபிலஸ் ஃபிளார். இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாலஸ்ட் ஃபிளார். 6 feet இருக்கும் ஹைட். அமோஃபோஃபிலஸ் ஒரு பெரிய ஃபிளார் இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இதுக்குள்ளதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த மோத் அண்ட் யுக்கா இவங்க 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப். ஏன்னா இப்போ வந்து மோத் வந்து எக் லே பண்றதுக்கு யுக்கா பிளான்ட்ல வந்து எக் லே பண்ணும். ஓகேவா? மாத் அப்படின்றது யுக்கா பிளான்ட்ல வந்து எக் லே பண்ணுது. எங்க லே பண்ணுது அப்படின்னா இன் லோக்யூல். ஓகேவா? அந்த ஃபிளார் இருக்கு, அந்த ஃபிளாரோட ஓவரி இருக்கு, அதுக்கு உள்ள அந்த லோக்கியூல்னா என்னது, ஓவேரியன் கேவிட்டி, அதுக்குள்ள அது எக்லே பண்ணி போகும்போது அதோட பாடியில கொஞ்சம் அந்த ஃபிளார்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்கும். அதனால இன்டர்ன் அது என்ன பண்ணும் அப்படின்னா பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். இதை பத்தி நம்ம அகைன் நம்மளோட பயாலஜியோட லாஸ்ட் சாப்டர்ல வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏமென்சாலிசம், அந்த மாதிரி காமென்சாலிசம் அதுல படிக்கும்போது நான் சொல்றேன் இது என்ன டைப்ல வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாத் அண்ட் யுக்கா வந்து இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம அந்த மாத்துக்கு இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஜிகுலேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை வந்து புக்ல அவ்வளவா கிளியரா இருக்காது, பட் இங்க நோட் பண்ணிக்கோங்க, டெஜிகுலேட்டா. ஓகேவா? அடுத்து இன்செக்ட்னால நடக்கக்கூடிய பாலினேஷன் பேரு என்டமோஃபிலி. பேட்னால நடக்கிறது கைரோடீரோஃபிலி. அடுத்து ஆண்ட்னால நடக்குது மைர்மீரோஃபிலி. பேர்ட்ஸ்னால நடக்குது ஆர்னிதோஃபிலி. மேன்னால அனிமல்னால நடக்கிறது ஜூஃபிலி. ஸ்னீல்னால நடக்கிறது மேலியோஃபிலி. ஓகேவா? போலன் டிராபர்ட்ஸ்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதாவது larvae come out of the egg, seeds start developing and insects may consume pollen and nectar without pollination. Floral rewards மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க, பாலினேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் போலன் டிராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இதை டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்றதுனால, செல்ஃப் பாலினேஷன் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும், கிராஸ் பாலினேஷன் என்கரேஜ் பண்ணும் அப்படின்றதுனால ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு இப்போ நான் சொல்றேன். அவுட் பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு செல்ஃப் பாலினேஷன் வேணாம், கிராஸ் பாலினேஷன் தான் வேணும். ஹெர்மாஃப்ரோடைட்டா இருக்கும். ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னா தனக்கு தானே அட்ராக்டிவா இருக்கக்கூடாது, வேற ஏதாவது அட்ராக்டிவா இருக்கும், அது ஹெர்மாஃப்ரோடைட். அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் சேம்
same plant, same flower. Continued self-pollination will lead to inbreeding depression. Pollen release and stigma receptivity is not synchronized. இப்போ pollen release ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டிக்மா அப்போ ரிசெப்டிவா இருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த ஸ்டிக்மாவே அப்போ மெச்சூரா இல்லை அப்படின்றது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த சின்க்ரோனைசேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆன்சர் அண்ட் ஸ்டிக்மா அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் அப்படின்னும் போதும் இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆன்சர் இங்க இருக்கு, ஸ்டிக்மா இங்க இருக்காங்க அப்படின்னா அது நடக்கிறது கஷ்டம். அது செல்ஃப் இன்காம்பேட்டபிலிட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். And அடுத்து வந்து genetic mechanism. It will prevent the self-pollen from fertilizing the ovule by inhibiting the pollen grains and pollen growth. அதாவது genetic inhibitors. அதாவது தன்னுடைய pollen grains அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஈவன் தோ அது வந்து ஸ்டிக்மால வந்து பிளேஸ் ஆச்சு அப்படின்னாலே அதனால போலன் டியூப் ஜெர்மினேஷன் அப்படின்றது நடக்காம இருந்தது அப்படின்னா அது ஜெனடிக் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் அன்வான்டட் யூனிசெக்ஷுவல் ஃபிளார்ஸ். ஓகேவா, யூனிசெக்ஷுவல் ஃபிளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ ஒரே பிளான்ட்ல மேல் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாமா, இதுல வந்து வெறும் ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க இல்ல மேல் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னும் போது யூனிசெக்ஷுவல் ஃபிளார் இருந்து ஆப்வியஸா அங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அதுவே ஒரு மேல் இது இருந்தது அப்படின்னும் போது ஒரே பிளான்ட்ல அப்போ வந்து உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் இல்லையா. யூனிசெக்ஷுவல் ஃபிளார் இருந்தது அப்படின்னா we can obviously avoid the self pollination. ஓகேவா. அடுத்து மொனீஷியஸ் அப்படின்னும் போது, மொனீஷியஸ்னா வந்து யார் சொல்லலாம், எக்ஸாம்பிள் கேஸ்டர், மீஸ், ஆமணக்குன்னு சொல்லுவாங்க, சோளம் அண்ட் ஆமணக்கு, கேஸ்டர் அண்ட் மீஸ். இது ப்ரிவென்ட் ஆட்டோகாமி, செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஆனா கீட்னோகாமியை ப்ரிவென்ட் பண்ணுமா? கீட்னோகாமினா என்ன, ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய 2 ஃபிளார்ஸ்க்கு நடக்கக்கூடிய பாலினேஷன். இதை ப்ரிவென்ட் பண்ணுமா? முடியாது. ஓகேவா. ஆனா ஆட்டோகாமியை அது ப்ரிவென்ட் பண்ணும், கீட்னோகாமியை ப்ரிவென்ட் பண்ணாது. ஓகேவா. பப்பாயா அப்படின்றது வந்து டைஷி. டைஷினா என்ன சொல்றோம், ஈதர் மேல் இருக்கும் இல்ல ஃபீமேல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்க யூனிசெக்ஷுவல் ஃபிளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஈதர் மேல் இல்லனா ஃபீமேல். ஆனா மொனீஷியஸ்னா என்ன, ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும், கேஸ்டர் அண்ட் மீஸ். ஸோ இதுல வந்து ஆட்டோகாமியை ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது தன்னோட ஃபிளாரை தான் கூடயே வந்து பாலினேட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அது மேலா இருக்கும் இல்ல ஃபீமேலா இருக்கும். பட் மொனீஷியஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோட போய் டேரக்ட் பண்ண முடியும், அது ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடியவங்களோட. ஸோ கீட்டோகாமி தான் அது வரும். இது ப்ரிவென்ட் போத் ஆட்டோகாமி அண்ட் கீட்டோகாமி பப்பாயா பொறுத்த வரைக்கும். ஸோ பாலன் ஆஃப் ராங் டைப் வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இஃப் ரைட் அப்படின்னா பிஸ்டில் அக்செப்ட் த போலன் அண்ட் ப்ரோமோட் த போஸ்ட் பாலினேஷன் ஈவென்ட், அதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதுவே கைனீஷியம் வந்து மெச்சூரிங் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம், புரோட்டோ கைனின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரீஷியம் மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அது புரோட்டோ ஆண்ட்ரி. கைனீஷியம் மெச்சூர் ஆச்சுன்னா அது புரோட்டோ கைனி, ஆண்ட்ரீஷியம் மெச்சூர் ஆச்சுன்னா அது புரோட்டோ ஆண்ட்ரி. கிளியரா. ஹெட்ரோசைலினா என்ன, இட் இஸ் பொசிஷன் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா இஸ் டிஃபரெண்ட். இப்போ ஸ்டேமன் இங்க இருக்காங்க, ஸ்டிக்மா இங்க இருக்காங்க, இந்த பொசிஷன் வந்து டிஃபரெண்டா இருக்காங்களா, இந்த டிஃபரெண்ட் பொசிஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்டிரோஸ்டைலி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம், ஹெட்டிரோஸ்டைலி. இப்ப அடுத்து ஸ்டிக்மா ரிசெப்டிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நாட் அலோவிங் pollen of its own, no formation of pollen germination of same flower. ஒரே ஃபிளாரோடைய pollen germination வந்து நடக்காது. ராங் டைப் அதுவே வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா neglect the pollen by preventing the pollen germination நடக்காது, post pollination event வந்து நடக்காது. Continuous dialogue chemical component micropyle, chalaza and integument. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட், இப்போ வந்து சின்காமி அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு சின்காமினா ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் வந்து எக்ஸலோட, இங்க ஒரு எக்ஸல் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த ஜைகோட் இன்டர்ன் எம்ப்ரியோவா மாறிச்சு. ஜைகோட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2n அவங்களோட காம்போசிஷன் 2n. ஓகேவா. இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா சின்காமி, நார்மல் ஃபெர்டிலைசேஷன். ட்ரிபிள் ஃபியூஷன் என்னன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் கீழே வரும். அதாவது என்னன்னா இதுதான் டபுள் ஃபெர்டிலைசேஷன், சின்காமி ட்ரிபிள் ஃபியூஷன் ரெண்டுமே நடக்கிறதுனால டபுள் ஃபெர்டிலைசேஷன். இப்போ நம்ம சின்காமி பார்த்தாச்சு, ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்ஸலோட ஃபார்ம் ஆகி ஒரு ஜைகோட் அது எம்ப்ரியோவா மாறுது, 2n குரோமோசோமல் குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுவே ட்ரிபிள் ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது ஸ்பெர்ம் இருக்காங்க, செகண்ட் ஸ்பெர்ம், இவங்க வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 போலார் நியூக்ளியோட வந்து பைண்ட் ஆகி பென் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கும்போது, பென்னா என்னது, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். பெண்ணுக்கு எவ்வளவு நியூக்ளியர் கண்டென்ட் இருக்கு, 3n இருக்கு. ஓகேவா. எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ வந்து ஃபார்ம் பண்றாங்க, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூவா வந்து மாறுது. 3n அப்படின்றது குரோமோசோமல் கான்டென்ட். புரிஞ்சுதா இது வரைக்கும்? அடுத்து pollen tube through stigma style and pollen tube through stigma style and reach ovary. ஓகேவா. pollen tube வந்து stigma style வழியா வந்து ஓவரிய வந்து ரீச் பண்ணிடும். அடுத்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து they will divide into 2 மேல் கேமெட். நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டைப் ஆஃப் செல் பார்த்தோம், ஒன்னு ஜெனரேட்டிவ் இன்னொரு வெஜிடேட்டிவ். இந்த வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது லார்ஜா இருக்கும், it will store the food அப்படின்னு பார்த்தோம். அது ஜெனரேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது 2 மேல் கேமெட்டா டிவைட் ஆகும். So pollen tube will enter through the micropyle. pollen tube எது வழியா என்டர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரூ
மைக்ரோபைல ஒரு ஸ்மால் டிப், குட்டி ஓட்ட மாதிரி இருக்கும். த்ரூ விச் ஒன்லி இட் வில் ரெஸ்பிரேட் பேசிக்லி. நீங்க வந்து கொண்டக்கடலை எடுத்து பார்த்துருக்கீங்களா? இந்த கருப்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். அதுல வந்து மேல டாப்ல மட்டும் கரெக்டா ப்ரௌன் கலர்ல இப்படி இருக்குமா, இப்படி இருக்காங்களா? இப்ப இதுக்கு மேல வந்து ஒரு குட்டி ஓட்ட மாதிரி, சரி ஓகே, இந்த மாதிரி குட்டி ஓட்ட மாதிரி இருக்கும், அதான் மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். So it will guide the entry of the pollen tube and all the events from the pollen depression and stigma will until pollen tube enter the ovule. இதுதான் pollen crystal interaction சொல்லுவோம். What is pollen crystal interaction அப்படின்னா, மொத்த ஈவெண்ட் pollen deposition, அதாவது அந்த ஸ்டிக்மால வந்து அந்த pollen லேண்ட் ஆறதுல இருந்து அந்த pollen tube வளர்ந்து ஓவரி கிட்ட போய் அதை ஃபர்டிலைஸ் பண்ணி அதனால நடக்கிற மொத்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், போலன் கிறிஸ்டல் இன்ட்ராக்ஷன் சொல்றோம். இது வந்து ஒரு டைனமிக் ப்ராசஸ் அண்ட் போலன் ரெகாக்னிஷன் ஃபாலோட் பை ப்ரொமோஷன் அண்ட் இன்ஹிபிஷன், இது எல்லாமே இது கீழே தான் வரும். இது வில் மேனிபுலேட் தி இன்ட்ராக்ஷன் டு கெட் தி டிசையர்ட் ஹைபிரிட்க்கு வர மாதிரி அதை நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஹைபிரிடைசேஷன் சொல்லும் போது தான் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இட் இஸ் கிராசிங் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஜெனரா இன் ஆர்டர் டு combine desirable characters to produce a superior variety. நமக்கு தேவைப்படுற மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது டிஃபரெண்ட் ஜெனரா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ஸ்பீஷீஸ் நம்ம கிராஸ் பண்ணுவோம். இதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். டிசையர்டு போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ஸ்டிக்மா ப்ரொடெக்டட் ஃப்ரம் கண்டாமினேஷன். இப்போ ஆப்வியஸா நம்ம வந்து கண்டாமினேஷன் வந்து அந்த பிளான்ட்டோட ஸ்டிக்மா வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு நம்ம ரெண்டு ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஒன்னு இமாஸ்குலேஷன், இன்னொன்னு பேக்கிங். இமாஸ்குலேஷன் வந்து ரிமூவல் ஆஃப் த ஆந்தர் ஃப்ரம் த ஃபிளவர் பட் பிஃபோர் ஆந்தர்டெஹிசிஸ் using forceps. Forceps are scissor-like structure. அது யூஸ் பண்ணி if I'm going to remove the anther alone, so that contamination தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி desirable varieties வேணும் அப்படின்னும் போது I have to remove an anther from the flower before it dehisces using a forceps. அது வந்து emasculation. அதுவே bagging அப்படின்றது in order to prevent the contamination after susceptibility, mature pollen is dusted on stigma. நம்ம தேவைப்படுற desired pollen வச்சு அந்த ஸ்டிக்மால டஸ்ட் பண்ணிட்டு I'm going to rebag it. அதுதான் bagging சொல்லுவோம். யூஸ்வலா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் பொறுத்த வரைக்கும் ஓவியூல் வந்து சீடா மாறும் அண்ட் ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறும். 2 மேல் கேமெட்ஸ் இருப்பாங்க, சைட்டோபிளாசம், சினர்ஜிஸ் அண்ட் மேல் கேமெட் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூஸ் ஆகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்கேமி. இந்த சின்கேமி 2n அப்படின்றதுனால டிப்ளாய்டு செல்னு சொல்றோம். ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, அது ஃபர்தரா வந்து எம்ப்ரியோவா மாறிடும். அண்ட் ஒரு மேல் கேமெட் போயிட்டு ஒரு 2 போலார் நியூக்ளியஸ் இது பண்ணும்போது ட்ரிப்ளாய்டு 3n இருக்கக்கூடிய பென் வந்து ஃபார்ம் ஆகுது. ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு சேர்ந்தது தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து இன்டெக்யூமெண்ட் இருக்காங்க இல்லையா, இன்டெக்யூமெண்ட் நம்ம சீட் கோட் அப்படின்னு சொல்றோம். இந்த சீட் கோட் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு டெஸ்டா, இன்னொன்னு டெக்மென். டெஸ்டா, இன்னொன்னு டெக்மென். அடுத்து நியூசிலஸ் அப்படின்றவங்க வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் நடக்கும்போது தே ஆர் ஃபார்மிங் இன்டு அ பெரிஸ்போம். ஓகே, நியூசிலஸ் நம்ம பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் செல்ஸ். அந்த நியூசிலஸ் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நியூசிலஸ் கூட தான் வந்து எம்ப்ரியோ சாக் இருக்கு அப்படின்றது பார்த்தோம். இந்த நியூசிலஸ் அப்படின்றது பெரிமீட்டர் எழுதிட்டேன், சாரி, பெரிஸ்போம். பேசிக்கலி பெரிஸ்போமா வந்து மாறுது. நியூசிலஸ் தான் வந்து பெரிஸ்போம். கேட்பாங்க வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் நியூசிலஸ் அப்படின்னு கேட்பாங்க. பேசிக்கலி ஃபேட் ஆஃப் நியூசிலஸ் இஸ் டு கன்வெர்ட் இன்டு பெரிஸ்போம். பெரிஸ்போம். அதுவே வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் இன்டிகியூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இன்டிகியூமெண்ட் தான் வந்து சீட் கோட்டா மாறுது. என்னது? இன்டிகியூமெண்ட் இஸ் சேஞ்சிங் இன்டு அ சீட் கோட். கிளியர்? சீட் கோட்டா மாறுறாங்க. இன்டிகியூமெண்ட் வந்து சீட் கோட்டா மாறிடுறாங்க. அண்ட் ப்ரோ எம்ப்ரியோ தான் வந்து குளோபுலார் எம்ப்ரியோவா மாறுது. பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜி முடிச்சுட்டு ஹார்ட் ஷேப், அப்புறம் டார்பிடோ, ஹெச்டி, பிஜிஹெச்டி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலார், ஹார்ட் ஷேப் அண்ட் டார்பிடோ. டைகாட் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து கோகோனட் எடுத்துக்கலாம். இவங்க கோகோனட்குள்ள இருக்கிறது வந்து லிக்விட் எண்டோஸ்போம். அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த இளநீர், அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் எண்டோஸ்போம் ஒன்லி. இது இஸ் லிக்விட் எண்டோஸ்போம். அண்ட் அடுத்து கோலியோரைசா அப்படின்னா நத்திங் பட் ரேடிக்கல் அண்ட் கோலியோப்டைல் அப்படின்னா ப்ளூமியூல். இது நீங்க எப்படி ஞாபகம் அப்படின்னா கோலியோரைசால ஆர் இருக்கு, அதனால ரேடிக்கல். இங்க கோலியோப்டைல பி இருக்கு, அதனால ப்ளூமியூல். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து கமிங் டு த நெக்ஸ்ட் திங், டைகாட் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம் இஃப் இட் இஸ் கன்சியூம்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மோனோகாட்ல எண்டோஸ்போம் வந்து ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். பேசிக்கா நீங்க வந்து the cells are usually filled with the reserve food material. கரெக்டா? மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் எண்டோஸ்போம் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பென் அப்படின்றது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து இந்த அண்டர்வர்ஸ் சக்சஸ் நிறைய நியூக்ளியர் டிவிஷன் நடந்து ஃப்ரீ நியூக்ளியரும் தருது. இந்த ஸ்டேஜ் எண்டோஸ்போம் டெவலப் பண்ணா நம்ம ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அதாவது ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு செல் இருக்கு. அந்த செல் நிறைய நியூக்ளியர் டிவிஷன் நடந்து
நிறைய நியூக்ளியர் டிவிஷன் நடந்து இந்த மாதிரி நிறைய செல்ஸ் கொடுக்குது. இவங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் இப்படி சொல்றோம். கரெக்டா? ஓகேவா? It is made up of thousands of nuclei and they are surrounded by white kernel called cellular endosperm. இந்த மாதிரி நிறைய thousands of nuclei சேர்ந்து இந்த மாதிரி செல் இருக்கா, இது சுத்தி வந்து they are surrounded by the இந்த மாதிரி they are surrounded இந்த மாதிரி சரௌண்டடா இருக்கு. இந்த செல்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செல்லுலார் எண்டோஸ்பெர்மும் ப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மோட கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது இதை இட் மேபி என்டையர்லி கன்ஃபியூஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் வந்து மிச்சம் வச்சிருப்பாங்க. இந்த எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது ஃபார்ம்ட் ப்ரையர் டு தி எம்பரியோ ஃபார்மேஷன். இதுவும் நிறைய வாட்டி கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து எம்பரியோ டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஜைகோட்டுக்கு முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஏன் அப்படின்னா ஜைகோட் வந்து ஜைகோட்டுக்கு நம்ம நரிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கும். அது கம்ப்ளீட்லி கன்சியூம் ஆயிருக்கலாம், இல்ல கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கலாம். கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பீ, கிரவுண்ட் நட், பீன்ஸ் இவங்களெல்லாம் எண்டோஸ்பெர்மே இல்ல, அதனால ட்ரையா இருக்கும். பட்டாணி, கிரவுண்ட் நட்டு அப்புறம் வந்து பீன்ஸ் இவங்க ஒரு மாதிரி ட்ரையா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி சொல்லலாம். அதுவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்சிஸ்ட் ஆகுது எண்டோஸ்பெர்ம் வந்து பர்சிஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். கேஸ்ட் ஆமனுக்கு இது நீங்க சாப்பிடக்கூடாது, ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது, அது நம்மளால அதனால வாய்ஸா இருக்கான்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க கோகனட் எடுத்து பாருங்க, ஆப்வியஸ்லி இட் பி வெரி ஜூசி அண்ட் டெண்டரா இருக்கும். அதனால வில் பி டெல்லிங் இட் பி டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இப்போ இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா எம்ப்ரியோ. இப்போ இந்த எம்ப்ரியோ அப்படின்றது டெவலப் த மைக்ரோபைலர் எண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ சாக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோபைலர் எண்ட்ல தான் வந்து எம்ப்ரியோ அப்படின்றது டெவலப் ஆகுது அப்படின்றது நான் சொல்லியாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஜைகோட் வந்து டிவைட் ஒன்லி ஆஃப்டர் நம்மளோட எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஷர்ட் நியூட்ரிஷன் டு தி டெவலப்பிங் எம்ப்ரியோ வில் பி ப்ரொவைடட். இப்போ இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அது வந்து எம்ப்ரியோ ஜெனி அப்படின்னு சொல்றோம். சிமிலர் இன் போத் மோனோகாட்லி சைடு டைகோட்லி சைடு பி வெரி சிமிலர். இப்போ ஜைகோட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ப்ரோ எம்ப்ரியோ, அப்புறம் குளோபுலா, ஹார்ட் ஷேப், அப்புறம் மெச்சார் எம்ப்ரியோ இப்படிதான் வந்து ஒரு ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். டிப்பிக்கல் டைகோட் எம்ப்ரியோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும், ரெண்டு கார்டிலேஜன் இருக்கும். இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன், அதாவது above the level of the cartilage அப்படின்னு எடுத்தா அவங்க எபிகோட்டல். இப்போ இங்க தான் கார்டிலேஜன் இருக்காங்க வச்சுக்கோங்க. above the embryon இது எம்ப்ரியோனல் ஆக்சிஸ், இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்ன அப்படின்னா எபிகாட்டல். அதுவே இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்க்கு கீழே பிலோ த கார்டிலேஜன் இருந்தது அப்படின்னா அது ஹைப்போகாட்டல். இங்க இருக்கிறது ஹைப்போகாட்டல். கிளியரா புரிஞ்சுதா? So, ரெண்டு cartilage இருக்கு. The portion of the embryonal axis above the level of the cartilage is called the epicartil, which terminates with the plumule. மேல வந்து stem tip இருக்கும், plumule-ஓட முடியும். plumule-ஓட கீழ வந்து radical-ஓட முடியும். It will end at radical. Clear? So, the portion of the embryonal axis above the level of the cartilage is epicartil, which terminates with the plumule or stem tip. And the cylindrical portion below the level of the cartilage is the hypocartil. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், cylindrical-ஆ இருக்கும். And it will terminate with the radicular root tip. இந்த root tip இருக்கு இல்லையா, இவங்க வந்து they covered by a structure இந்த மாதிரி cap like structure. இந்த cap like structure தான் என்ன சொல்றோம் அப்படின்னா root cap அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? embryos of monocot possess only ஒரே ஒரு cartilage தான் இருக்கும். and இது வந்து graft family the cartilage is called scutellum, that is situated towards one side lateral of the embryonal axis. scutellum அப்படின்றது towards one sideல situate ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த graft family தான் cartilage தான் என்ன சொல்றோம் அப்படின்னா graft familyல இருக்கக்கூடிய cartilage தான் scutellum. வேற எதுவும் இல்லை, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. scutellum is cartilage of the graft family. இது வந்து one side lateralா வந்து situate ஆயிருக்கும். and its lower end the embryonal axis has ஒரு radical root cap is enclosed with the undifferentiated sheet like structure, அத நம்ம காலியோரைசா அப்படின்னு சொல்றோம். and hollow folia structure enclosed with the leaf primordia, அவங்க நம்ம காலியோப்டைல் சொல்றோம். கோலியோப்டைல்னா ஒரு எழுதுறேன் hollow folia structure. ஓகேவா? சரி, அடுத்து வந்து சீடு பொறுத்த வரைக்கும் ஏஞ்சியோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் அந்த சீட் அப்படின்றது ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் what is the final product of sexually reproduction அப்படின்னா சீட்.
கடைசியில செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடந்து என்னதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டா வந்தா அது ஆப்வியஸா சீட். இதெல்லாம் வந்து ஃபர்டிலைஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஃப்ரூட்குள்ள இருக்கும், சீட் கோட் இருக்கும், காட்லேட் இருக்கும், எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் இருக்கும். இந்த காட்லேட் வந்து ஒரு திக் அண்ட் ஸ்வாலன் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அதுக்குள்ளதான் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். லெக்யூம்ஸ் எல்லாம் மெச்சூர் சீட் வந்து ஆல்புமினஸா இல்ல நான் ஆல்புமினஸ் எக்ஸ் ஆல்புமினஸா இருக்கலாம். இப்போ எண்டோஸ்போமோட ரெசிடியூவே இல்ல, கம்ப்ளீட்டா அது கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்றது நான் சொன்ன மாதிரி பீ கிரவுண்ட் அவங்க வந்து ஆல்புமினஸ். அதுவே நான் ஆல்புமினஸ். கொஞ்சம் எண்டோஸ்போம் வந்து கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகாம கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படின்னா அது ஆல்புமினஸ். ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி நீங்க கோகனட் எழுதலாம், கேஸ்டர், வீட், மீஸ், பார்லி இந்த மாதிரி சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, வீட், மீஸ், அவங்களும் இவங்க கம்மாண்டு ஆல்புமினஸ் தான். ஏன்னா கொஞ்சம் எண்டோஸ்போம் வந்து இது ரீடைன். ஓகேவா, அதுல வந்து எண்டோஸ்போம் இருக்கும். ஓகேவா, நீங்க கார்ன் சாப்பிட்டுருக்கீங்களா? கார்ன் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? லைட்டா மாய்ஸ்ட் தெரியும், ரொம்ப டெண்டர் சாஃப்ட் ஃபீலிங் தெரியும். கரெக்டா? ஸோ அதனால யூ கேன் ஆல்சோ சே தட் டு பி ஆல்புமினஸ். ஓகேவா, அக்கேஷனலா வந்து ஒரு சில சீட்ஸ் இருக்கு லைக் பிளாக் பெப்பர், பீட், இவங்கலாம் வந்து ரெமினன்ஸ் ஆஃப் நியூஸ்லெஸ் கூட பெர்சிஸ்ட் ஆகும். இந்த ரெசிடுவல் பெர்சிஸ்டன்ட் நியூஸ்லெஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிஸ்போம் அப்படின்னு சொல்றோம். பெரிஸ்போம் அப்படின்றது ரெமினன்ட் நியூஸ்லெஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் பீட், இன்னொன்னு பிளாக் பெப்பர், மிளகு. இவங்க ரெண்டுமே they will come under this perisperm because the remnants of the nucleus is present. In the case of ovule வந்து ரொம்ப hard and tough protective coating இருக்கும். இந்த இதுல வந்து நான் மைக்ரோபிளான்ட் சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஸ்மால் போர் இருக்கு. it is facilitating the entry of the oxygen and water into the seed during the germination. seed mature ஆகும்போது அந்த water content ரொம்பவே ரெடியூஸ் ஆகி அந்த seed வந்து it will become relatively dry. அதாவது 10 ல இருந்து 15% மாஸ் வந்து அது லூஸ் பண்ணக்கூடும், 10 to 15. So the general metabolism activity of the entire the embryo it will slow down and the embryo அப்படின்றது it will enter into a state of inactivity. Dormancy னா என்னன்னு கேட்பாங்க. Dormancy is nothing but state of inactivity. அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போயிட்டு அது வந்து inactive ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா dormancy period அப்படின்னு சொல்றோம். inactive-ஆ இருக்கும். ஓகேவா, இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போயிட்டு அதோட எஃபிஷியன்சி இந்த மெட்டபாலிசம் குறைஞ்சிரும், அது டார்மன்சின்னு சொல்றோம். இப்போ அதுவே ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் திரும்பி அவைலபிளா இருக்கு, மாய்ஸ்சர், ஆக்சிஜன், சூட்டபிள் டெம்பரேச்சர் அப்படின்னா வந்து தான் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவியல் வந்து மெச்சர் ஆகி சீட் ஆறாங்க அண்ட் ஓவரி வந்து ஃப்ரூட் ஆறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவியல் இன்டு சீட், ஓவரி இன்டு ஃப்ரூட் இதெல்லாம் வந்து சைமல்டேனியஸா நடக்கும். இப்போ ஓவரியோட வால் எடுத்தோம்னா இது டிரான்ஸ்ஃபர் இன்டு வால் ஆஃப் ஃப்ரூட். அந்த வால் ஆஃப் ஃப்ரூட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிகார்ட். இப்போ நீங்க ஒரு மாங்காவே எடுத்துக்கோங்களேன், இவங்களுடைய அந்த அவுட்டர் கோட்டிங் இருக்காங்களா, இவங்க அந்த பெரிகார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நிறைய ஃப்ரூட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் வந்து இருக்கு. ஸோ பேசிக்லி ஃப்ரூட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் ஓவரி அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் வில் டீஜெனரேட் அண்ட் ஃபால் ஆஃப், தி ஷ்ரிவல் அண்ட் ஃபால் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட்ல. அந்த ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகும், அந்த அதர் பார்ட்ஸ் வில் டீஜெனரேட் அப்படின்னு. ஹவெவர் ஒரு சில ஃபியூ ஸ்பீஷீஸ் இருக்கு லைக் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரூட் அப்படின்றது சீட்ல இருந்தே ஃபார்ம் ஆகல. Thalamus only is contributing to the fruit formation. அந்த மாதிரியான fruits which is not forming from ovary, but அதை தவிர வேற parts like thalamusல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அவங்கள நம்ம false fruit அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரூட் வந்து ஆனா ஓவரியில இருந்து டெவலப் ஆகும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் நம்ம ட்ரூ ஃப்ரூட்ஸ்னு சொல்றோம். ஸோ ஃபால்ஸ் ஃப்ரூட்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? ஃபால்ஸ் ஃப்ரூட்னா ஓவரியில இருந்து ஃபார்ம் ஆகாம தலாமஸ் மாதிரியான வெரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சொல்ல போனா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுற ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூஸ் இவங்க எல்லாருமே வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் கீழே தான் வந்து வராங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ரொம்ப அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்னா ஃப்ரூட் டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரூட் ஃபர்டிலைசேஷனே நடக்காம ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னு சொல்றோம். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், பனானா இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஃபர்டிலைசேஷன் நடக்காது, அப்படியே பனானா வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ பார்த்தினோகார்பி அப்படின்றது இஸ் இன்டியூஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப், இது எப்படி நம்ம இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி, growth hormones. ஹார்மோன்ஸ் சொல்றதுக்கு பதில் growth hormones யூஸ் பண்ணலாம். என்ன இது growth hormones? ஆப்வியஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஆக்சின். இந்த மாதிரி ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின்ஸ் இந்த மாதிரியான growth hormones யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபர்டிலைசேஷன் ப்ரொசீஜரே நடக்காம ஒரு ஃப்ரூட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க such that அந்த ஃப்ரூட் வந்து it will turn into a seedless fruit. எங்கேயாவது நீங்க பனானால சீட் பாத்திருக்கீங்களா? ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் பனானால சீட் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பனானா வெரைட்டிஸ்ல வந்து சீட் இருக்காது. சீட்லெஸ் பிகாஸ் they are parthenocarpic, they do not undergo fertilization and they directly form the fruit. ஓகேவா? ஸோ அடுத்து சீட்ஸ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து reproductive process such as pollination, fertilization, it is independent of water and seed formation அப்படின்றது is most dependable. And also seeds have the better adaptive strategy for the dispersal to newer habitats and help to colonize other areas also.
நிறைய ஃபுட் ரிசர்வ்ஸ் கொடுக்குது, நரிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குது, ஹார்ட் கோட் வந்து அந்த எம்ப்ரியோக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சீட் அப்படின்றது தான் இந்த பேசிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நமக்கு தெரியும். அதோட டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மென்சி அப்படின்றது இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் ஸ்டோரேஜ். த்ரூ தி இயர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய சீட் வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய வருஷத்துக்கு கூட வாழுது, சம் 100 years கூட. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சீட் வெரைட்டி ஆஃப் த லுப்பைன் பிளான்ட்னு சொல்லுவாங்க, லூமினஸ் ஆர்டிகஸ். இது வந்து ஆர்டிக் துண்டால இருந்து எடுத்திருக்காங்க. இந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகி அந்த ஃபிளார் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அந்த எஸ்டிமேட் ரெக்கார்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷம் அது டார்மென்சில இருந்திருக்கு. 10,000 years of dormancy. அது என்னன்னா லுப்பைன் வெரைட்டியை சேர்ந்த லூபினஸ் ஆர்டிகஸ். It is from Arctic tundra. One of the oldest viable seeds, 10,000 வருஷம் ஓல்டு. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சீடு. இது வந்து 2,000 வருஷம் ஓல்டு அப்படின்னு சொல்லப்படுது. 2,000 years old. ஓகேவா? இது வந்து டேட் பாமோட வெரைட்டி தான். டேட் பாம், உங்களுடைய பேரிச்சம்பழம். ஓகே, அது வந்து ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா அடிக்கடி இந்த क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா அப்படின்றது இட் இஸ் டிஸ்கவர்ட் டியூரிங் தி ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஆஃப் யாரோட கிங் ஹெரோட் பேலஸ். கிங் ஹெரோட் உடைய பேலஸ்ல வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் சும்மா அங்க போய் செக் பண்ணி அந்த கிங்குக்கு சம்பந்தப்பட்ட பொருள் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஒரு சீடு இருந்திருக்கு. அந்த சீடு தான் ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. இது வந்து 2,000 வருஷம் டார்மென்சில இருந்துச்சு. அதை நம்ம வந்து ஜெர்மினேட் பண்ணும்போது ஒரு சூட்டபிள் கண்டிஷன் கொடுத்து ஜெர்மினேட் பண்ணும்போது ஒரு அழகான டேட் பாம் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இட் வாஸ் ஃபவுண்ட் நியர் டெட் சீக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ அடுத்து நிறைய பேன்ஸ்லிக் ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓரோபான்கே, ஸ்ட்ரீகா, ஃபீகஸ் பிளான்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்தீங்கன்னா அத்திப்பழம் சொல்லுவாங்க. உள்ளே நிறைய வந்து இது மாத்ஸ் நிறைய புழுக்கள்லாம் இருக்கும். அதுவே வந்து இந்த சீட் ஜெர்மினேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஸ் படிப்போம் லாஸ்ட் லெசன்ல. அப்போ உங்களுக்கு நான் வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ லாஸ்டா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போமிக்சிஸ்னா என்ன, பாலிஎம்ப்ரியோனி. இப்போ வந்து சீட் வந்து இப்போ சீட்ஸ் இன் ஜெனரல் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னாலுமே ஒரு நியூ ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் such as some species Acacia, grasses இதுங்களாம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்கு. அதாவது they will produce seed without fertilization. அதுதான் அப்போமிக்சிஸ் சொல்றோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் without fertilization அப்படின்னா அது பார்த்தினோகார்பி. அதே ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட் without fertilization, இந்த சீட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் ஃபர்டிலைசேஷன் இல்லாம அப்படின்னா அவங்கள நம்ம அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தினோகார்பினா ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்றோம் ஃபர்டிலைசேஷன் இல்லாம. அப்போமிக்சிஸ்னா சீட் ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி ஞாபகம் இங்க பாருங்க, எஸ் சீட் without fertilization is called apomixis. So apomixis அப்படிங்கிறது is a form of asexual reproduction. எப்படி ஞாபகம் A for asexual. இது asexual reproduction தான். ஆனா it will mimic the sexual reproduction. பார்க்க sexual reproduction மாதிரி இருக்கும், but actually it is asexual reproduction. There are several ways of development of apomixis seeds. Basically பார்த்தா in some species the diploid cells is formed without reduction and division and helps in the embryo without fertilization. Fertilization இல்லாம diploid cell வந்து ஃபார்ம் ஆகுது, reduction and division இல்லாம. ஓகேவா? diploid egg cell is formed without reduction and division. reduction and division நடக்காம diploid egg cell வந்து ஃபார்ம் ஆகுது. diploid egg cell without reductional division. clear-ஆ புரிஞ்சுதா? more often நிறைய citrus and mango varieties-ல வந்து பார்த்தோம்னா some new flower cells will surround the embryo sac and start dividing protrude into the embryo sac and develop into the embryo. In that species each ovule will contain many embryo. அந்த மாதிரி more than one embryo இருக்கு ஒரு சீட்ல. ஒரு சீட் எடுத்துக்கிறீங்க, நிறைய embryo இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தான் என்ன சொல்றோம், பாலிஎம்ப்ரியோனி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாலிஎம்ப்ரியோனி சொல்றோம். வருஷம் உங்களால புதுசா சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹைபிரிட் சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னாலுமே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வருஷம் இயர்லி ஆஃப் டு ப்ரொடியூஸ் இட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அவ்வளவு காஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இப்போ ரிசர்ச் ஒரு ஏரியால போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஏரியா அப்படின்னா என்ன ஹைபிரிட்ஸ்னே அப்போமிக்டா மாற்ற முடியுமா, அதாவது அந்த ஹைபிரிட் கேரக்டர் எனக்கு வேணும் ஆனா வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காம கேன் ஐ ப்ரொடியூஸ் இன் லேப் கண்டிஷன். ஸோ அப்போ வந்து farmers வந்து keep on using this hybrid seeds to raise new crops year after year, but they don't have to buy the seeds. No, every வருஷம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அப்போமிக்டிக்கா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருஷம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்போமிக்ஸ் இன் hybrid seed industry, ஒரு active research போயிட்டு இருக்கு in many laboratories around the world in order to understand the genetics of apomixis and transfer this apomictic gene into the hybrid variety. அப்போ நமக்கு fertilization இல்லாம seed வந்து ஃபார்ம் ஆகும்.
இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைன் என்ன அப்படின்னா, உங்களோட என்சிஆர்டில இருக்கும் பாருங்க, நிறைய சிட்ரஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சில நியூசிலார் செல் வந்து இது சரௌண்ட் எம்பியோ சாக். பேசிக்கலி இது ஒரு எம்பியோ சாக்னு வச்சுக்கோங்க. சுத்தி நியூசிலார் செல் will surround the embryo sac. ஓகேவா? it will start dividing divide ஆகி it will protrude into the embryo sac குள்ள போக ஆரம்பிக்கும். it will protrude, இந்த நியூசிலார் cells will divide and protrude into the embryo sac. யார் embryo sac குள்ள போறா? நியூசிலார் செல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னா அந்த நியூசிலஸ்குள்ளதான் வந்து எம்பிரியோ சாக் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதனாலதான் அந்த நியூசிலார் செல்ஸ்ல என்ன ஆகும், டிவைட் ஆகி இந்த எம்பிரியோ சாக்குக்கு உள்ள போக ஆரம்பிக்கும். it will protrude into the embryo sac and it will start into an embryo, start developing into embryo. அந்த மாதிரி எம்பிரியோவா மாற ஆரம்பிக்கும். அப்போ மோர் தேன் ஒன் எம்பிரியோ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மோர் தேன் ஒன் எம்பிரியோ ஃபார்ம் பண்ற இந்த கண்டிஷன் தான் பாலிஎம்பிரியானி. இது ஒரு ரீசன், பாலிஎம்பிரியானிக்கு இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, டிப்ளாய்டு எக்ஸெல் இஸ் ஃபார்ம் வித்அவுட் ரிடக்ஷனல் டிவிஷன். ரிடக்ஷனல் டிவிஷனே நடக்காததுனால, அதாவது மைட்டோசிஸ் நடக்காததுனால ரிடக்ஷனல் டிவிஷன் நடக்காததுனால டிப்ளாய்டு எக்ஸெல் ஃபார்ம் ஆகும். ரிடக்ஷனே நடக்காம நிறைய எக் இருக்க மாதிரி டிப்ளாய்டு எக்ஸெல் ஃபார்ம் ஆகிறதுனால பாலிஎம்பிரியானி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ட்ரூ ஃப்ரூட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் யூகார்ப். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, உங்க புக்ல இல்ல. ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சூடோகார்ப். இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் क्वेश्चंस மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹைப்போஜியல் அப்படின்னா என்னன்னா, எபிகோட்டைல் மேல இருக்கிற பார்ட் மட்டும் வளரும். அது மோஸ்டா வந்து மோனோகாட்ல நடக்கும். இது நீங்க HEM அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எபிஜியல் அப்படின்னா சீட் கம்ஸ் அவுட், சீடே வெளியே வந்து வளரும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டைகோட்லாண்ட் நடக்கும். எபிஜியல்னா கீழே இருக்கிற பார்ட் வளருது. கீழே இருக்கிறது வளரும் போது ஆப்வியஸா சீட் மேல வந்துடும். ஓகேவா? எண்டோஸ்பர்முக்கு எம்பிரியோ இந்த கண்டென்ட் குரோமோசோமல் கண்டென்ட் வந்து 3N. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெண்ணுக்கு 3N, பெண் 3 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்ணுக்கு 3N. ஆன்டிபோடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 2N. ஆன்டிபோடர்ஸ்க்கு 2N, எக்குக்கு N. ஓகேவா? இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இவங்கதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சஸ்பென்சார் அப்படின்னு சொல்றோம். இது ஹார்ட் ஷேப் எம்பிரியோ, அதுல இந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்கதான் நம்ம வந்து சஸ்பென்சார் அப்படின்னு சொல்றோம். இந்த சீக்வன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னா காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோஜினஸ் டிஷ்யூன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து போலன் PMC-யா மாறிடுச்சு, பொட்டன்ஷியல் போலன் மதர் செல்லா மாறிடுச்சு. அது அந்த போலன் மதர் செல் வந்து டெட்ராடா மாறும். அந்த டெட்ராட் வந்து போலன் கிரெயின்ஸா மாறும், குட்டி குட்டி போலன் கிரெயின்ஸா மாறும். அந்த போலன் கிரெயின்ஸ் தான் மேல் கேமெட்னு சொல்றோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ 50 minutesல கம்ப்ளீட்டட் தி என்டையர் சாப்டர். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா சொல்லுங்க, ஷேர் இட் இன் டெலிகிராம். ஓகே, ஸோ பை பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.